அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூர்லேருந்து யாசின் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எனது கேள்வி, ஃபஜ்ரு தொழுகை சில நேரங்களில் வேலைப்பளு காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தாமதமாக தொழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது மாதிரியான சூழலில் 7 மணி 8 மணிக்கு எழுந்தால் தொழலாமா அல்லது தொழுகையை விட்டு விடுவதா? தெளிவான பதில் தரவும். அதுபோல ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை சிலர் வழமையாக ஃபர்லுக்கு பின் தொழுது முன்சுன்னத்தை பின்சுன்னத்தாக மாற்றி விடுகிறார்கள். இப்படி ஓயாமல் ஃபர்லுக்கு பிறகு தொழுவது குறித்தும் பதில் தரவும் அப்படின்னு 2 கேள்வி கேட்குறாங்க. இதில் முதல்ல ஒரு நேர தொழுகையை அந்த நேரம் அல்லாத வேறொரு நேரத்தில் தொழுகலாமா அப்படின்னா, அப்படி தொழுகிறதுக்கு பொதுவாக மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதுதான் பொது விதி. ஏன்னா தொழுகையை பற்றி சொல்லும்போது குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகைங்கிறது மூமின்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை. அந்த டயத்தில் தான் அதை செஞ்சாகணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதை இன்னும் அழுத்தமாக புரிந்து கொள்கிற வகையில் வேறு சில துணை செய்திகள், நிறைய குர்ஆன் வசனங்கள்லேருந்து வேறு சில விஷயங்களை கூடுதலாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், நேரம் தவறுனா தொழுகை தவறிடும் என்பதற்காக தொழுகையை நேரத்தில் நிறைவேற்றி ஆகணும் என்பது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட வலியுறுத்தக்கூடிய வசனங்களை பார்க்குறோம். உதாரணமாக போர்க்களம் என்பது எவ்வளவு நெருக்கடியானது, எவ்வளவு கடும் ஒரு மன அழுத்தத்தை, ஒரு பதட்டத்தை, பயத்தை தருகிற ஒரு இடம். அந்த மாதிரி போர் சூழல்ல கூட நீங்க தொழுகையை உரிய நேரத்தில் தொழுதுறணும் என்று குர்ஆன் போதிக்கிறத பார்க்குறோம். வைதாக்கும் தஃபீஹிம் ஃபஅக்கம் தலஹும் ஸலாத்த ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக வல்யஉது அஸ்லிஹத்தஹும். நீங்க அவங்களோட இருந்து அவங்களுக்கு நீங்க தொழுகை நடத்துறதா இருந்தால் அந்த போர் நேரத்தில் நீங்க தொலை வைங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் நிற்கட்டும். அவங்க தங்களுடைய ஆயுதங்களை தூக்கிக்கிட்டே, தொழுகையிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லல அல்லாஹ், வல்யௌகுது அஸ்லிஹத்தஹும், தங்களுடைய ஆயுதங்களை ரெடியாக தோளில் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு அப்படியே நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்க. ஃபைதா சஜது ஃபல்யகூனு மின் வராயிக்கும். அவங்க சஜிதா செஞ்ச உடனே அவங்க எழுந்திரிச்சு போருக்கு போயிடட்டும். வல்தக்கும் தாயிஃபத்துன் உஹ்ரா, உடனே அடுத்து இன்னொரு டீம் உங்கள்கிட்ட வரணும். லம் யுஸல்லு ஃபல்யுஸல்லு மஅக, உங்களோட தொழாதவங்க உங்களோட சேர்ந்து தொழுகிறதுக்காக வேண்டி அடுத்த டீம் அவங்க தொழுகட்டும். அவங்களும் அதே மாதிரி கவனமாக தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படியெல்லாம் எல்லாம் வலியுறுத்துறான். அப்போ ஒரு போர்க்களமாக இருந்தாலும் கூட அதுக்கான தொழுகையினுடைய எண்ணிக்கையெல்லாம் மாற்றி தொழுகையில் நீங்கள் ஆயுதங்களை எல்லாம் கூட தரித்து கொண்டு அந்த நேரத்தில் அதை செஞ்சிடணும்னு சொல்கிறான்னா, போர் முடிஞ்ச பிறகு தொழுதுக்குங்கன்னு சொல்லலாம் தானே? அதுக்கு கூட அனுமதி இல்லை. நீங்கள் அவ்வளவு நெருக்கடியான தருணமாக இருந்தாலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றி நீங்கள் பாடுபடணும் என்பது தானே அந்த சட்டம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதல்லாமல் நிறைய விதிவிலக்குகள், தொழுகை சார்ந்த சட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கிற விதிவிலக்குகள் கூட தொழுகை நேரத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்குது. உதாரணமாக தொழுகைக்கு தூய்மை அவசியம், ஒது செய்யணும். ஒது செய்ய தண்ணி இல்லாட்டி பரவாயில்லப்பா, தயமமாக செஞ்சுக்க. குளிப்பு கடமையானவர் குளிச்சுட்டு தான் தொழுகணும். குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை, அப்பவும் தயமம் பண்ணியாவது நீ தொழுதுக்க. இல்லை என்னால் நிற்கவே முடியலை, உட்கார்ந்தாவது தொழுதுக்க. இப்போ என்ன விதி, அந்த விதிவிலக்குகள் தரக்கூடிய செய்தி என்னன்னா, மனிதனுடைய இயலாமையை, பலவீனத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் சட்டங்களை தளர்வுபடுத்துகிறான். அதோடு இன்னொன்று என்ன விளங்குதுன்னு கேட்டால், உனக்கு முடியலையா, எப்போ முடியுதோ அப்படி சொல்லலை. தண்ணி இல்லையா, எப்போ தண்ணி கிடைக்குதோ அப்படின்னு சொல்லலை. அப்போ அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற கருத்து இதுக்குள்ளே எல்லாம் நமக்கு விளங்கத்தானே செய்கிறது. அதனால் தொழுகை என்பது உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படணும். அதை தாமதமாக ஒரு நேர தொழுகை இன்னொரு நேரத்தில் வேறு அந்த நேரம் முடிந்ததற்கு பிறகு தொழுவது என்பது மார்க்க அடிப்படையில் ஏற்புடையதே இல்லை. நீங்கள் இப்போ இந்த நோன்பு பற்றி கூட குர்ஆனில் நீங்கள் வசனத்தை பார்க்கலாம். நோன்பு பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லுவான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். நீங்கள் அந்த ரமலானுடைய காலத்தில் நோயாளியாகவோ பயணியாகவோ இருந்தால் வேறு நாட்களில் நோன்பு எடுத்து வைங்கன்னு சொல்கிறான். குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருந்தால் உங்களுடைய தொழுகை வேறு நேரத்தில் தொழுவுன்னு சொல்லப்பட்டிருக்கா? இதை சொன்னால் அல்லாஹ் அதையும் சொல்லலை. இது நேரத்தை வேற ஒரு நேரத்துலையும் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதில் இருக்குது. நோன்புல தொழுகையில் அந்த வாய்ப்பே இல்லை. அது அடப்பட்டு போன காரணத்தினால தானே மாதவிலக்குக்கார பெண்கள் அவங்க தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை. ஆனால் நோன்பை எடுத்து வைக்கணும், தொழுகையை திரும்ப தொழுகணுமா இருக்குன்னு சொல்லலையே. நோன்புக்கு சொன்ன சட்டத்தை சொல்லலை தானே. அதனால அந்த நேரத்தை தவறி இன்னொரு நேரத்துக்கு போகிறது, கல்லா செய்கிறேன்
அப்படின்ற மாதிரியான தொழுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா 2 தொழுகை 3 தொழுகையை சேர்த்து கடைக்கு போகிறேன், வியாபார நேரம், அதனால் நான் மகரிப் இஷா 2ஐயும் சேர்த்து தொழுகிறேன், லோஹர் அசர் மகரிப் இஷா எல்லாத்தையும் 4ஐயும் சேர்த்து தொழுகிறேன் என்றெல்லாம் ஒரு பழக்கத்தை நாம் பார்க்குறோம். ஒரு நேர தொழுகையை நாம் இப்படி தள்ளி போட்டு இன்னொரு நேரத்தில் தொழுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. முதல் செய்தி. ரெண்டாவது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டிருக்கு. என்ன விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் மறந்துட்டார், இன்னொருத்தர் தூங்கிட்டார். இவர் கிட்டத்தட்ட அந்த தூக்கத்தை பற்றி தான் கேட்குறாங்க. மறந்துட்டார் அப்படின்னா தொழுகணும் நினப்பெல்லாம் இருந்துச்சு, நேரம் வந்தோடனே தொழுதுருப்பாரு தான். ஆனால் வேறு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார், வேறு ஏதோ ஒரு கவனத்தில் இருந்தார், வேறு யாரோட பேசி கொண்டு இருந்தார், நினைவில் இல்லை, மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு நினைவுக்கு வரும்போது மணியை பார்த்தா மணி 8, 10, தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சிச்சு. ஆஹா, தொழாமலே நேரம் ஓடிடுச்சே, மறந்துட்டோமே. இந்த மாதிரி மறந்தவருக்கு விதிவிலக்கு இருக்குது. அவர் எப்போ அவருக்கு நினைவுக்கு வருதோ அப்போ தொழுக வேண்டியதுதான். அது மாதிரி ஒருத்தர் தூங்கிட்டார், நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டார். தூங்கினவர் என்ன பண்ணவர், தூங்கி எந்திரிச்சு பார்க்காரு. அதுக்கான தூங்குறதுலேருந்து டயத்துக்கு எந்திக்கணும்லாம் பிளான்லாம் பண்ணியிருந்தார், அந்த ஐடியாலாம் இருந்துச்சு, அந்த அலாரம்லாம் செட் பண்ணியிருந்தார், வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சொல்லிட்டு கூட படுத்தார், அப்படியெல்லாம் செஞ்சார் தான். ஆனாலும் அவரையும் மீறி தூக்கம் அவரை ஆட்கொண்டதன் விளைவாக எழுந்து பார்க்கிற பொழுது தொழுகையினுடைய நேரம் தவறி போச்சு. இப்போ இந்த 2 பேருக்கு என்ன விதிவிலக்கு இருக்குது மார்க்கத்தில்னு கேட்டால், மறந்தவர் எப்போ நினைவுக்கு வருதோ அப்போ தொழுதுக்க வேண்டியதான். எப்போ நினைவுக்கு வந்தாலும் சொல்லலாம். ஒருவேளை இந்த பக்தை மறந்துட்டாரு, 2 நாள் கழிச்சு தான் இந்த பக்தி தொழுகலைங்கிறதே தெரியுது, அவருக்கு அப்போ தான் அந்த பக்தியுடைய நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். மறந்தவருக்கு எப்பொழுது நினைவுக்கு வருதோ அவர் அப்போ தொழுகணும். தூங்கினவர் எப்போ எழுந்து விடுகிறாரோ அவருக்கு அப்போ தான் அந்த தொழுகையினுடைய நேரம் வருகிறது. சைபர் போருக்கு போயிட்டு வரும்பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்குவாங்க. அப்போது சஹாபாக்கள் எல்லாரும் தூங்குவாங்க, ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பாதுகாப்பு பொறுப்பு பணியை நியமிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி எல்லாரும் தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அசந்து தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கு பிறகு பார்த்தா காலங்காத்தால சூரியன் உதயமாயிரும், சுபுகு மிஸ் ஆயிரும். சுபுகு நேரத்தை கடந்ததுக்கு பிறகு தான் எந்திப்பாங்க. ரசூலுல்லாஹ் தான் முதல் ஆளாக எந்திப்பாங்க. எந்திரிச்சு பிலாலை சத்தம் கொடுப்பாங்க. சத்தம் கொடுத்தா அப்போ சொல்லுவாங்க, ஐயோ நானும் தூங்கிவிட்டேனே அப்படிங்கும்போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க எல்லாரும் கிளம்பி போவோம்னு கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் போய் ஒது செஞ்சு பாங்க சொல்லி தொழுகை நடத்துவாங்க. நடத்திட்டு சொல்லுவாங்க, மன்னசி சலாத்தன், யார் தொழுகையை மறந்துட்டாரோ ஃபல்யு சல்லிஹா இது அதக்கரஹா, அவருக்கு எப்போ நினைவுக்கு வருதோ அப்போ அவர் தொழுதுக்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹதீஸில் நீங்கள் பாருங்கள், தூங்குனாங்க, தூங்கி எந்திரிச்ச பிறகு எந்திரிச்ச உடனே தொழுதுட்டாங்க. அதையும் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில் காட்டிட்டாங்க. அதோடு சேர்த்து வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மறந்துட்டீங்கன்னா மறந்தவங்க நினைவு வந்தவொடனே தொழுதுருங்கன்றதையும் இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தூங்கினவருக்கும் மறந்தவருக்கும் விதிவிலக்கு இருக்குது. இந்த அடிப்படையில் ஒருத்தர் தூங்கிட்டார், 7 மணிக்கு தான் எந்திக்கிறார், 8 மணிக்கு தான் எந்திக்கிறார், அவரையும் தாண்டி தெரிஞ்சே தூங்கலை, 5 மணிக்கு முழிச்சதுக்கு பிறகு திரும்ப மீண்டும் படுத்து தூங்கலை, அப்படி ஒருத்தர் தூங்கி இருந்தார், வேணும்னு தூங்கி இருந்தார், தெரிந்தே தூங்கி இருந்தாருன்னா அவர் 7 மணிக்கு எஞ்சாலும் 8 மணிக்கு எஞ்சாலும் மீண்டும் அவர் அந்த தொழுகையை தொழுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை, அது மார்க்கத்தில் இல்லை. அது அல்லாமல் அவரையும் தாண்டி அவர் தூங்கி எழுந்தால் எப்போ எந்திரிச்சாலும் அவர் எழுந்த உடனே தொழுது கொள்ளலாம். இது மார்க்கத்தில் நமக்கு விதிவிலக்காக வழங்கப்பட்ட சட்டங்களில் ஒன்று. அது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த முன் சுன்னத்து தொழுவுறாங்க, சுபுகளை தொழுவுறவங்க என்ன பண்ணுறாங்க, லேட்டாக எந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்தில் போய் கலந்துக்கிட்டு அது முடிஞ்சது பிறகு திரும்ப முன் சுன்னத்து தொழுவுறாங்க. இது செய்யலாமா? செய்யலாம், எப்போவாவது விதிவிலக்காக செய்யலாம். சில நேரங்களில் தாமதமாகிடுச்சு, தூங்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த எப்போ எந்திக்கிறோமோ அப்போவே தொழுதுக்கலான்னும் போது கொஞ்சம் கூட ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டார், என்ன பண்ணுறது, ஃபர்லுக்கு வந்துட்டார், அப்போ ஃபர்லில் ஜாயின் பண்ணிட்டார், சுன்னத்தை பின்னாடி தொழுதுக்கிட்டார், அப்படி விதிவிலக்காக நடக்கலாம் தான். ஆனால் வழமையாகவே அப்படி இருந்துச்சுன்னா முன் சுன்னத்தையே பின் சுன்னத்தாக்கிட்டதாக அர்த்தமாயிரும். அது மாதிரி தொடர்ந்து செய்வது என்பது ஏற்புடையதல்ல. விதிவிலக்காக என்றைக்காவது அப்படி நடந்தால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறத புரிந்து கொள்ளணும். மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது அல்லாமல் பொதுவாக தொழுகை என்பது நேரத்தில் அந்த நேரத்தில் செய்யணும். நேரம் தவறிடுச்சா முடிஞ்சுது, வேற என்ன பண்ணுறது, அப்போ என்ன தான் பண்ணுறது, அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்போ இது மாதிரி மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, மன்னிப்பு கேளுங்க அல்லாட்ட, இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன். பின்னாடி சில பேர் வருவாங்க, மனவீச்சையை பின்பற்றுவாங்க, தொழுகையை வீணாக்குவாங்க. யார் பாவ மன்னிப்பு தேடி நல்லமல்கள் செஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள தவிரங்கிறான்ல. அப்போ யார் திரும்ப தொழுதாங்களோ அவங்கள தவிரன்னு சொல்லலை, யார் அந்த வீணாக்கின தொழுகையை வீணாக்காமல் இருந்துக்கிட்டாங்களோ அவங்கள தவிரன்னு சொல்லலை, யார் திருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்களோ இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கான வழி ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று என்ன செய்யலாம், அந்த தொழுகையை நீங்கள் தொழ முடியாவிட்டாலும் கூட அதுக்கு பகரமாக வேறு நன்மைகளை செய்து கொள்வதற்காக, ஒரு நன்மை மிஸ் ஆகிடுச்சுல்ல,
நம்ம நன்மை மிஸ் ஆயிடுச்சுன்ற அடிப்படையில் நன்மைகளை சேர்த்துக் கொள்கிற வகையில் உபரியாக சில நஃபிலான தொழுகைகளை நீங்கள் ரக்காத்துகளை தொழுதுக்கிட்டீங்கன்னா அது நாளை மறுமையில் நம்முடைய அந்த தராசில தொழுகை நிறுக்கப்படுகிற பொழுது இதை தூக்கி போட்டு அல்லாத டேலி பண்ணுவான். கடமையான தொழுகைகளில் வந்து குறைபாடு இருக்கிற பொழுது உபரியான தொழுகைகளை எடுத்து வச்சு தான் அல்லாஹ் அந்த கணக்கை நேர் செய்வதற்கு முயற்சி எடுப்பான்னு ஹதீஸ்களில் பார்க்குறோம்ல. அந்த மாதிரி முயற்சிகளை நம்ம நேரம் கிடைக்க இது மாதிரி அப்பப்போ நமக்கு மிஸ் ஆயிடுது, என்ன பண்ணுறது? அப்போ நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் கூடுதலாக தொழுது கொள்வோம்னு தொழுகையில் அதிக ஆர்வம் காட்டணும்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு அது பேலன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 7 கிணறு, சென்னை 7 கிணறுலேருந்து தஸ்லீமா பானு அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, வீட்டு வாடகை அதிகமாக இருப்பதால் கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் நிலையில் அட்வான்ஸை கூட கொடுத்து வாடகையை குறைத்து கொள்ளலாமா? உதாரணத்திற்கு மொத்த வீட்டு வாடகை 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் என்று வைத்துக்கொண்டால் நான் 5லிருந்து 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்து விட்டு மாதம் 1000மோ 2000மோ அல்லது 4000மோ கொடுத்துருக்கலாமா? இது மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டால், நாம் வந்து ஒத்திக்கு போகக்கூடாது, போகியத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிறோம். ஏன் போகியத்துக்கு இருக்காதீங்க? நீங்கள் ஒரு வீட்டை பயன்படுத்துகிறீங்க, அந்த வீட்டு பயன்படுத்தினக்கு என்ன கொடுத்தீங்க? ஒன்றுமே கொடுக்கல. இல்லையே, நான் முதல்ல ஒரு 10 லட்சம் கொடுத்தேனே, முதல்ல 10 லட்சம் கொடுத்தீங்க, 5 வருஷம் கழித்து அந்த 10 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டீங்களே. அப்போ நீங்கள் அவருக்கு என்ன கொடுத்தீங்க? அவருடைய பொருளை பயன்படுத்தியதற்காக என்ன கொடுத்தீங்கன்னு பார்த்தா நேரடியாக ஒன்றுமே கொடுக்கல. வேற என்ன கொடுத்தீங்க? அந்த தொகையிலிருந்து கிடைக்கிற வட்டியை கொடுத்துருக்கிறீங்க. இதை கொண்டு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க? இதுக்கு அப்போ ஒரு 7%, ஒரு 10%. இப்போ இந்த வீட்டுக்கான வாடகை எவ்வளவு? அது ரெண்டு ஈக்குவல், அதை கால்குலேட் பண்ணி தானே அந்த போகியத்துக்கான விலை பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வட்டி கால்குலேஷன் இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஒத்திக்கு இருக்காதீங்க, போகியத்துக்கு வீடு பிடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு மாதம் மாதம் வாடகை வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, நாங்கள் ஒரேடியாக ஒன்றும் கொடுக்காம போகலை, சின்னதாக ஒன்று கொடுத்துக்கிறோம், பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்டு குடியிருக்கிறோம், ஏதாவது கொடுக்கணுங்கிறீல்ல, அதுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபா கொடுத்துக்கிறேன், ஒரு 2000 ரூபா கொடுத்துக்கிறேன், ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள வீட்டுக்கு ஒரு 1000மோ 2000மோ 3000மோ கொடுத்து குடியிருந்துக்கிறேன், இப்படி செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஏற்பாடு நம்ம ஏன் செய்கிறோம்னு யோசிக்கணும். ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்னு இல்லை. அவர் வீட்டை நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம்னா அந்த வீட்டை பயன்படுத்தினதுக்கு உரிய தொகையை கொடுக்கணும்ல. உரிய தொகையை கொடுக்கலாட்டி அப்போ மீதத்துக்கு என்ன ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கான வாடகை 10,000, நான் 2000 கொடுத்துட்டேன், மீதி 8000 ஏன் அவர் விட்டார்? ஏன் வேண்டான்னு சொன்னார்? 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க தான். ஒத்துக்கிட்டாலும் எதன் அடிப்படையில் ஒத்துக்கிட்டாரு? ஒன்றுமே, ஊருக்குள்ளே 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, சும்மாவே மொத்தத்தில் 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு 1 ரூபா காசு இல்லாமல் தான் திரும்ப கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் ஒரு 1000 ரூபா கொடுக்குங்காரு, லாபம் தானே. 2000 ரூபா கொடுக்காங்காரு, லாபம் தானே. 4000 ரூபா கொடுக்குறேங்கிறாரு, லாபம் தானே. எவ்வளவு கிடைச்சாலும் லாபம் தானே. அவர் கால்குலேஷன் இந்த 2000மோ 4000மோ இல்லை. அவங்களுடைய கால்குலேஷன் என்ன? அவங்க கால்குலேஷன் அதிலிருந்து கிடைக்கிற அந்த அந்த மறைமுக வட்டியை தான் கால்குலேஷனாக போட்டு தான் இந்த செட்டப்பே, இந்த போகியம் ஒத்திக்கு போதல்ங்கிற இந்த செட்டப்பே அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு மீது தொகையை அதில் தான் நம்ம கழிக்கிறோம். உரிய முறையில் உரிய தொகையை நம்ம கொடுக்கல. அப்போ இது வந்து ஒரு நம்முடைய மனதை சாந்திப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்லது நம்மிடம் கேட்கப்படுகிற கேள்விக்கு இது கூடுமா கூடாதா இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேட்கப்படுற நேரத்தில் அதை வந்து அதுக்கு ஒரு சமாதானமான பதில் சொல்வதற்காகவோ செய்யப்படுகிற ஏற்பாடாக இருக்குமே தவிர இது இறையச்சத்தின் அடிப்படையில் கூடிய ஒரு நடைமுறையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால உரிய தொகையை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர பெரிய அட்வான்ஸ்மெண்டைய தொகை கூட கொடுத்துட்டு இதை குறைத்தல் என்பது ஏற்புடையதில்லை. ஒன்று, ஒருவேளை இப்படி அதுக்கு நெருக்கமாக கொடுக்குறோன்னு வச்சுங்க, ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு 10,000 ரூபா பெருமானம் உள்ள ஒரு வீடு இருக்குது, நம்ம ஒரு 8000 போகிறோம், அதுக்கு கிட்ட வந்துட்டோம்ல. 3000 4000 சொல்கிறதுக்கும் 8000 9000 சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அது ஓரளவுக்கு நியாயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட்டு சில காரண காரியங்களை வச்சு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் அரசினுடைய வாடகை ஸ்கீமில் பெரும்பாலும் யாரும் வாடகை கொடுக்கறது வாங்குறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வீட்டுக்கான வாடகையை நிர்ணயிக்கிறாங்க. அப்படி நிர்ணயிக்கிற பொழுது அதை கூட்டிக் கொள்கிற, கொஞ்சம் குறைத்து கொள்கிற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் செய்வாங்க தானே. நம்ம போய் பேசுவோம், 15,000 வாங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சரி ஒரு 1000 ரூபா குறைச்சிக்கோங்க. இந்த பேரத்தின் அடிப்படையில் இந்த பகுதிக்கு ஓகே தான், ஒரு 1000 ரூபா 2000 ரூபா முன்ன பின்ன இருக்கிற பிரச்சனை இல்லை என்று நாம் எல்லாரும் ஒரு பொது புத்தியில் புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. அந்த அளவிற்கு உண்டான வேறுபாடு இருக்குமானால் அது மார்க்க அடிப்படையில் பிழையாக இருக்க முடியாது.
பளிச்சென்று தெரிகிற ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் என்று சொன்னால் நாம நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், அல்லது நாம இந்த இந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கான நம்மிடத்துல ஒரு பதிலை தயாரிப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறோம்னு ஆகும். எனவே கூடுதல் அட்வான்ஸை கொடுத்து வாடகையை குறைத்து கொடுத்தல் என்பதும் இந்த இந்த அளவுகளுக்குள்ளதான் வரும் என்றுதான் நமக்கு புரிகிறது. அடுத்து முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க சென்னை அத்திப்பட்டில இருந்து கேட்குறாங்க, ஜனாசா தொழுகை என்பது பிரார்த்தனையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. இதில் ஷிர்க் வைத்தவரின் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக துவா கேட்கலாமா, அல்லது அறிமுகம் இல்லாத ஷிர்க் வைத்தாரா இல்லையா என்பது தெரியாமல் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷிர்க் இணை கற்பித்தவருடைய ஜனாசாவில் பங்கேற்பது என்பது முடியாது. ஏன்னா இணை கற்பித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடாதீங்க நல்லா சொல்லிட்டான். ஜனாசா தொழுகை பாவ மன்னிப்பு தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னா, மாகாணலி நபியி வல்லதீன ஆமனும் ஐயஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிகீன். ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரிதான், இறை தூதராகவே இருந்தாலும் சரிதான், ரெண்டு பேருக்குமே அனுமதி கிடையாது, உரிமை கிடையாது. எதற்கு அப்படின்னா ஐயஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட அனுமதி கிடையாது. வலவு காணும் உளி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினராக இருந்தாலுமே சரியே அப்படிங்கிறான். மின்பாதிமா தப்பையனலகும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று தெளிவானதற்கு பிறகு அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ தெளிவா இணை கற்பிச்சாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல மற்றவங்களை வச்சாங்க அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு இடமில்லாம தெரியும் பட்சத்துல அவர்களுடைய ஜனாசா தொழுகையில் பிரார்த்தனையில் நாம் பங்கேற்க கூடாது. ஒண்ணு. சரி, தெரியல அவர் வச்சாரா இல்லையா தெரியல, ஒரு மூமினா இருக்கிறாரு, நல்லெண்ண வைங்க. தெரியலாட்டி நீங்க ஏன் கெட்டெண்ணத்தினடி, ரெண்டுக்கும் பாசிபிள் இருக்கு, 50-50 இருக்குன்னு வைங்க. இப்ப நீங்க என்ன முடிவுக்கு வரணும்? பொதுவாகவே முதல் எண்ணம் நல்லெண்ணமா இருக்கணும். மார்க்கத்தில் யாரும் ஒரு தப்பான செய்தியே உங்களுக்கு வந்தாலும் அதுல அந்த செய்தி சரியாகவும் இருக்கலாம், அந்த செய்தி தப்பாகவும் இருக்கலாம் என்று 50-50 இருக்கும் பொழுது இப்ப நீங்க என்ன சொல்றான்ல, நீங்க நல்லெண்ணெய் வைங்கன்னு சொல்றான். இல்ல அந்த தப்பு நடந்திருக்காதுன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு மூமினை பற்றி ஒரு செய்தி வருமானால் இங்க நம்ம வாழக்கூடிய பகுதியில் அவங்க ஷிர்க் வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது, வைக்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன முடிவுக்கு வாங்க? வைக்க மாட்டாங்க, மூமின்ல ஒரு முஸ்லீம் அவருடைய வைப்பாரு அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தை வைங்க. அந்த அடிப்படையில் உங்களுடைய துஆவில், அவங்களுடைய தொழுகையில பிரார்த்தனையில பங்கெடுத்துக்குங்க. அல்லாஹ் இடத்துல நம்ம வந்து தவறிழைத்தவர்களாக ஆக மாட்டோம். அடுத்து விழுப்புரத்திலிருந்து இம்ரான்கிறவங்க கேட்குறாங்க, எனது கேள்வி ஒரு சகோதரியுடையது. பெண்களாகிய நாங்கள் திருமணம் முடித்து வந்தது வீட்டில் பாத்திரம் கழுவவா, துணி துவைக்கவா, இதை பெண்கள் தான் செய்யணும் என்று மார்க்கம் சொல்லி உள்ளதா? ஆண்களும் செய்யலாமே, ஏன் பெண்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள்? திருமணம் என்று ஆகிவிட்டால் ஆணும் பெண்ணும் சமம் தானே, பிறகு ஏன் வேலைக்கு செல்லக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாது, மேற்படிப்பு படிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள்? திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு தான் மனைவி வர வேண்டும், வாழ வேண்டும் என்று உள்ளதா? இது இந்தியா போன்ற நாடுகளில் மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது, அரபு நாடுகளில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்கள் வந்து கல்யாணம் முடிச்சு வந்தது நாங்கள் துணி துவைக்கவா அல்லது பாத்திரம் கழுவுவான்னு கேட்குறாங்க. ஏன் கல்யாணம் முடிக்கலாட்டி துணி துவைக்க மாட்டீங்களா? கல்யாணம் முடிக்கலாட்டி பாத்திரம் கழுவ மாட்டீங்களா? எல்லாமே உள்ளது. கல்யாணத்தினாலன்றது மட்டும் இல்லை, அதுக்குள்ள அது வந்து அது இயல்பாகவே எல்லாரும் செய்யக்கூடியது. ஒரு ஆணுக்கும் உள்ளதுதான், அது ஒரு பெண்ணுக்கும் உள்ளதுதான். அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக உள்ளது. ஆனால் பெண்களிடத்துல இது கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். கல்யாணம் முடிஞ்சு கணவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ கணவர் வந்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து தந்தா தானே குடும்பம் நடக்கும். பாத்திரத்தை கழுவுறது ரெண்டாவது, முதல்ல பாத்திரம் வாங்கணும்ல. துணியை துவைக்கிறது ரெண்டாவது, முதல்ல போடுறதுக்கு துணி வாங்கணும்ல. துணி வாங்குறது காசு வாங்கணும்ல. பாத்திரம் வாங்க காசு வேணும்ல. சமையல் பண்ணுறதுக்கு காசு வேணும்ல. குடியிருக்கிறதுக்கு வீட்டுக்கு காசு வேணும்ல. அப்போ அந்த காசை சம்பாதிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆணுக்கு இருக்குது. ஆண் என்ன பண்ணுறாரு? வெளியே போயிடுறாரு, சம்பாதிக்க போகிறாரு, இன்னும் வேற அலுவல்களில் பிஸி ஆகிடுறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளை, பெரும்பாலான வேலைகளை அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்கிறாங்க. அப்படி தானே? அப்போ தானே ரெண்டுமே ஷேர் ஆகும். ரெண்டு பேருமே சம அளவில் பங்கெடுப்பு செஞ்சால் தானே ஒரு குடும்பமாக இருக்க முடியும். அப்போ அவருடைய பங்களிப்பை செய்வதற்காக வேண்டி அவர் மீது சுமத்தப்பட்ட கடமையை செய்வதற்கு அவர் போகும் பொழுது அவருக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் வீட்டில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான வீட்டிற்குள்ளே இருந்து செய்யக்கூடிய வேலைகளை மற்றதையெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். அவரும் வேலையை முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கேரக்டர் அப்படித்தானே. ஆயிஷா நாயகி அப்படி தானே சொல்கிறாங்க. ரசூல்லா வீட்டில் என்ன செய்வாங்க? மெஹனத்தி அஹ்லி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு ரசூல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க, வீட்டை சுத்தப்படுத்துவாங்க.
அவங்களுடைய சொந்த வேலைகள், செருப்பு இருப்பு கிழிஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சு, அதை தச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவருடைய மனைவிமார்கள் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் நாம இது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னோம்னா அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிற அந்த சக்கரம் சுழல்வது என்பது சிரமமானதாக போயிடும். இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அப்போ யாரை தான் செய்ய வைக்கிறது? எல்லாருக்குமே வேலைக்கு ஆட்கள் வைத்து சம்பளம் கொடுத்து ஊதியம் கொடுத்து அந்த மாதிரியான வாய்ப்பு வசதிகள் பெரும்பாலான மக்களுக்கு இருக்காது தானே. அது ஒரு சின்ன செக்டருக்கு அதுக்கான பொருளாதார வாய்ப்பு வசதிகள் இருக்கும். எல்லாருக்கும் அதுக்கு வாய்ப்பு வசதிகள் இல்லைன்ற பொழுது அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதை செஞ்சாகணும். ஒன்று, அதை நீங்கள் பார்த்துக்கிற பொழுது இவர் இன்னொன்று பார்த்துக்குவார். குடும்பங்கிற வாழ்க்கை சக்கரம் இயல்பாக சுழல்வதற்கு வாய்ப்பாயிரும். ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் வாகனம் ஓட்டாதீங்க, அது மாதிரி மேற்படிப்பு படிக்காதீங்க, இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. வண்டி ஓட்டக்கூடாதுலாம் இல்லை, அது மாதிரி படிக்கக்கூடாதுலாம் இல்லை. இதெல்லாம் மார்க்கமே சொல்லுது. அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் தான் அது. தாராளமாக நீங்கள் செய்யலாம், படிங்க. இன்றைக்கி எல்லோரும் படிக்கத்தான் செய்கிறாங்க, படிக்கக்கூடாது. அது அவங்களுடைய குடும்பம் வேறு பிற சிக்கல்களை மையமாக வைத்து தான் பெரும்பாலும் பெண்கள் படிப்பு என்பது தடைபட்டு போகிறது. அவங்களுக்கு வயசு வந்துடுது, வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் வந்துடுது. அந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நோக்கி நகர்கிற பொழுது அப்போ மேற்படிப்புங்கிறது சிரமமாக போயிடுது. இன்னும் சொல்ல போனால் மேற்படிப்புக்கு ஒரு பெரிய தொகை செலவிட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான வாய்ப்பு வசதிகள் அதிகமான பெற்றோர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால படிக்க வைப்பதற்கான சூழல் இல்லாமல் போயிடுது. இது மாதிரி புறக்காரணங்களினால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாமல் தடைப்பட்டு போச்சுன்னா மார்க்கத்தில் ஒன்றும் பிழை இல்லை, அது ஒன்றும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லை. ஏன் ஆண்களே மேற்படிப்பு படிக்காமல் இருக்கிறாங்களா? அது என்ன? அப்போ அதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? ஆண்களே வாகனம் ஓட்டாமல் இருக்கிறாங்களே, வாகனம் இல்லை ஓட்டலை, அல்லது வாகனம் ஓட்ட தெரியலை ஓட்டலை, மேற்படிப்பு படிக்க பணம் இல்லை அதனால் படிக்கலை, அது வாய்ப்பு வசதிகள் பெற்றோருக்கு இல்லை அதனால் பையங்களை படிக்க வைக்க முடியலை, சின்ன வயசில் தொழிலுக்கு அனுப்பிட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்குதானே. அது மாதிரி பெண்களை படிக்க வைக்கிற விஷயத்தில் வேறு சில துணை சிக்கல்கள் இருக்கிறது, பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு காரணத்தை கொண்டு முடிவெடுக்கிற அதிகாரம் சம்மந்தப்பட்ட பெற்றோருக்கு இருக்குது, குடும்பத்தாருக்கு இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது. நீங்களாம் கலந்து பேசி சூழலை வைத்து அதை ஏற்பதோ மறுப்பதோ நீங்கள் செய்யலாமே தவிர படித்து தான் ஆகணும், படிக்காவிட்டால் பாவி அப்படின்னும் காலேஜில் போய் டிகிரி வாங்கலாட்டி நீங்கள் குற்றவாளி ஆயிடுவாங்கன்னு மார்க்கம் சொல்லலை. அதுக்கான அனுமதி ரைட்ஸ் உங்களுக்கு தந்துருக்கிறது. ஒன்று, இன்னும் சொல்ல போனால் படிப்பை வலியுறுத்துகிறது மார்க்கம். நல்ல படிங்க, படிப்புன்னு சொன்ன உடனே நீங்கள் நம்ம மனசு எல்லாமே எங்கே போகுது? இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து முறைப்படி படித்து அதுக்கு ஃபீஸ் கட்டி அங்கே போய் சேரில் உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு பட்டத்தை வாங்கி அதுதான் படிப்புன்னு இல்லையே. அதை தாண்டி எவ்வளோ படிக்கலாமே, படித்து கொண்டே இருக்கணும். படிக்காவிட்டால் நீங்கள் அறிவை வளர்க்கலாட்டி ஒரு நல்ல முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு அறிவு குறித்து ஞானத்தை தேடுவது குறித்து இஸ்லாம் வலியுறுத்துகிறது. குர்ஆனுடைய முதல் வசனமே அப்படித்தானே வந்துச்சு, இக்ரா படி அப்படின்னு தானே வந்துச்சு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தானே அது. ஆண்களே படியுங்கள் அப்படியா, பெண்களே படிக்காதீர்கள் அப்படியா? அதுக்கு பொருள் ஆம்பளைங்களும் படிக்கணும் பொம்பளைங்களும் படிக்கணும், ரெண்டு பேருக்கும் சொல்லப்பட்ட முதல் செய்தி தானே குர்ஆனுடைய முதல் வசனமா அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான். ஆகையினால இந்த வேலைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்கள் அந்த காரியங்களை சுமூகமாக செய்து கொடுக்குற பொழுது பொருளாதார தேடலில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுப்பாங்க. அதில் தங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதிகமான காசு பணம் வீட்டுக்குள்ளே விழுகிற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் மேம்படும். துணியை கையில் துவைச்சிக்கிட்டு இருந்தவங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் ஒன்று தருவார், அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தவங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு மிக்சி வாங்கி ஒன்று தருவார். இது மாதிரி ஒன்று ஒன்றா கொண்டு உங்களை சுலபப்படுத்துகிற வேலைகள் அவங்க ஈடுபடணும்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மறைமுகமான உதவிகளை செய்து கொள்வதன் வழியாகத்தான் அதை சீர் செய்ய முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வீட்டில் தான், கணவருடைய வீட்டில் தான் இருக்கணும்னு எதுவும் இருக்குதா? அது கணவர் தான், என்ன பொருளாதாரம் அவருடையதுன்னு சொல்லி சொன்னால் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் குடி அமர்த்தணும். அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சக்கன்தும் மின் வுஜுதிக்கும், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அங்கே அவங்கள குடியமர்த்துங்க குர்ஆன் சொல்கிறது. அதனால் பெண்கள் ஆண்கள் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய பொறுப்பில் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்க குடியமர்த்த வேண்டும் என்பது உள்ளது தான். இது எல்லா பக்கமும் உள்ளது. இது குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டம் இந்தியாவுக்குள்ள சட்டம், மற்ற நாடுகளுக்குள்ள சட்டம் அப்படியெல்லாம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான சட்டம் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, சென்னையிலிருந்து பெனாசிர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, மறுமையில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள். அதில் பெண்களுடைய பொறுப்பு கணவனுடைய வீடும் பிள்ளைகளும் பற்றி விசாரிக்கப்படுவார்கள். அதில் கணவனுடைய வீடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கணவனுடைய குடும்பமா அல்லது தங்கும் இடமா? வீடுனா இந்த பில்டிங்கா அல்லது ஃபேமிலியா? அதாவது கணவனுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகளை பராமரிப்பது பெண்களுடைய பொறுப்பா
அல்லது கணவனுடைய இல்லத்தை வீட்டை பராமரிப்பது பெண்களுடைய பொறுப்பா, எது குறித்து அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஹதீஸில் வர்ற வாசகம் இருக்குல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்புகள் குறித்து மறுமையில் கேட்கப்படுவீர்கள் வருதுல்ல. அதில் இந்த பெண்ணை பற்றி வர்ற நேரத்தில் ஆணை பற்றி வரும்போது எப்படி வருது, ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லி, ஒரு 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 ஆண் அவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவான் அப்படின்னு வருது. பெண்ணை பற்றி வரும் பொழுது வல் மர்அத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, அவளுடைய கணவனின் பைத்துக்கு, பைத்துனா வீடு, வீடுனா இந்த பில்டிங் இந்த ஸ்ட்ரக்சரை தான் குறிக்கும், அவனுடைய செல்வம், அந்த அந்த பொருளாதார செல்வம், அவனுடைய வீட்டு அமைப்பத்தை பற்றி தான் பைத்துங்கிற சொல்லு தான் பயன்படுத்தப்படுகிறது. பைத் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல, பைத் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய சொல். வீட்டை அவங்களுடைய பொறுப்பில் கொடுத்துட்டு போகும்போது வீட்டை நல்ல முறையில் பராமரிச்சுக்க வச்சுக்கோங்க என்று தான் அந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் கணவன் எந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு கணவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ, பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறதோ, அந்த பொறுப்பை நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்து அதில் சப்போர்ட் பண்ணாதான் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற முடியும். இப்போ கணவனுடைய தந்தையை பராமரிப்பது கணவனுக்கு பொறுப்பு, கணவனுடைய சகோதரியை பராமரிப்பது, சகோதரியை குடும்பத்தை பார்ப்பது, தந்தையை பார்ப்பது கணவனுடைய பொறுப்பு. அப்போ கணவன் எந்த பொறுப்பை செய்யணுமோ அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான், உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் கணவன் அவனுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், இப்போ தாய் தந்தையரை பார்க்கறதுக்காக வேண்டி அவன் தான் இருந்து பார்க்கணும், நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னா வெளியில் பொருளாதாரத்தை தேட போகக்கூடிய நேரம் இங்கே குறையும். அப்போ அதனால் வரக்கூடிய வருமானம் குறையும். இப்போ அது பல்வேறு சிக்கல்களை நமக்கு உண்டாகும். எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் கணவனுக்கு தான் பொறுப்பு, கணவன் மீது தான் கேள்வி, கணவனுக்கு தான் ஆர்டர். ஆனால் அந்த கணவனின் ஆர்டரை கணவன் செய்வதற்கு கூட இருக்கிற நம்மளும் சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் அப்படிங்கிறது ஊருக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்களுக்கு தெரியாத ஆட்களுக்கு அப்படியா? முதல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கு தானே உதவணும். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போலங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான், கட்டடத்தை போல, யஷுத்து பஅதுஹு பஅதா, ஒன்று இன்னொன்றை பலப்படுத்துவதை போல. அப்போ ஒரு ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவிக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கிற கணவன் என்கிற முஸ்லீம் மனைவி என்கிற முஸ்லீமுக்கு, மனைவி என்கிற முஸ்லீம் கணவன் என்கிற முஸ்லீமுக்கு அது குறிக்கும் தானே. முதல்ல நம்மளை தானே குறிக்கும். தாய் என்ற முஸ்லீம் மகன் என்ற முஸ்லீமுக்கு, தந்தை என்ற முஸ்லீம் தகப்பன் என்ற முஸ்லீமுக்கு, இப்படி இதுதானே ஃபர்ஸ்ட். இதையெல்லாம் கவனிக்காமல் ஊர் உலகத்தில் இதை கொண்டு நம்ம பொருத்தி பார்த்தோம்னா, அப்போ இதனுடைய வழி யாருக்கு? கணவனுக்கு. அப்போ அந்த வழியை போக வேண்டிய பொறுப்பு, அந்த வழியில் பங்கெடுத்து கொள்ள வேண்டிய சுமை யாருக்கு இருக்குது? மனைவிக்கு இருக்கத்தானே செய்கிறது. அதனால் இதை வெறும் சட்டமாக அணுகி கொண்டிருக்கிறதை தாண்டி உணர்வுபூர்வமாக இதை நம்ம அணுகணும்னு சொன்னால் தான் இந்த பிரச்சனைகளை நாம் சால்வ் பண்ணி ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சிகரமானதாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியுங்கிறத புரிஞ்சுக்க வேண்டும். அடுத்து ஆலந்தூர்ல இருந்து மும்தாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எனது கேள்வி, ஹிஜாப் அணிவதன் வயது வரம்பு என்ன? பெண் குழந்தைகள் 10 வயது 13 வயதிலேயே பருவ வயதை அடையும் போது ஹிஜாபை பேண வேண்டுமா? ஆனால் அவர்களின் உடல் அமைப்பு சிறுமிகள் போன்றே உள்ளது என்றால் புர்கா போட வேண்டுமா? ஹிஜாப் அணிந்தால் வயது வந்த பெண் என்பது வெளியே தெரியும் என்றும் சிலர் எண்ணுகின்றனர். இன்னும் சில சிறுமிகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னரே பெண்களின் உடல் அமைப்பை கொண்டுள்ளார்கள். இவர்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹிஜாப் அணிவதற்கான, ஹிஜாப் அணிவது என்று மட்டும் இல்லை, பொதுவாக மார்க்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள் சட்டங்கள் எல்லாமே பருவத்தை அடைந்தவர்களுக்கு தான். பருவம் அடைதலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பருவம் அடைதல் என்பது இல்லறத்திற்கு உடல் தகுதியாவதைத்தான் பருவம் அடைதல் என்று மார்க்கம் பேசுகிறது. அப்போ பருவம் அடைந்து விட்டால் அவங்க மேலே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களும் கடமைகளும் அவங்க மேலே விதி ஆகிவிடுகிறது. அவங்க நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதுக்கு பிறகு அவங்க நிறைவேற்றலாட்டி கேள்விகள் வரும். அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை அவங்க செய்யலாட்டி அவங்களுக்கு விசாரணை கிடையாது என்பது தான் மார்க்கத்தில் உள்ள சட்டம். அப்போ அவங்க பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதை செய்யணும். உடல் அமைப்பு அவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையல, அவங்க பெரிய பொம்பளை மாதிரி தெரியல, சின்ன பிள்ளை மாதிரி தெரியுறாங்க, இப்போமே அதை தூக்கி போட்டால் இது பெரிய பிள்ளை இருந்துட்டு போகுது. நம்ம சின்ன பிள்ளைங்க என்பதற்காக வேண்டி பாதுகாப்பற்ற முறையில் விடணுமா என்ன? சின்ன பிள்ளை மாதிரி அவங்க 100% பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்ப முடியுமா உலகத்தில்? நம்ம அந்த காரண காரியத்துக்குள்ளே எல்லாம் போக தேவையில்லை, அந்த வாத பிரதிவாதங்களுக்குள்ளே போக தேவையில்லை. மார்க்கத்தின் விதிகள் என்ன? பருவம் அடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எல்லா சட்டமும் பொருந்தும். அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. பருவம் அடைஞ்சவங்க எப்படி இருக்கணுமோ, அவங்க ஒரு பெண்ணுக்கான ஹிஜாப் சட்டம் என்னவோ, பருவம் அடைஞ்சவங்கன்னா அந்த சட்டம் அவங்களுக்கு வந்துருச்சு என்ற அடிப்படையில் அவங்க பார்ப்பதற்கு அவருடைய தோற்றம் பெரிதாக இருந்தாலும் சரிதான், சிறிதாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு பெரிய சிறுமியை போல தோற்றம் தந்தாலும் சரிதான், அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது.
பருவமடைந்தவர்களுக்கான சட்டம் அப்படின்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். அதுதான் நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு ஏற்றமானதாக இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்து முகமது ஆசிர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி, மாற்று மத நண்பர்கள் திருமணங்களுக்கு செல்லலாமா செல்லக்கூடாதா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒரு சபைக்கு போகிறோம்னு சொன்னால் மார்க்கத்துக்கு முரணில்லாத சபைகளாக, மார்க்கம் தடுத்த காரியங்கள் நடைபெறுகிற சபையாக அந்த சபை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சபைகளில் இருந்தோம்னா நீங்கள் அதிலிருந்து விலகிக்கிங்க. அவங்க அந்த நிலையிலிருந்து வேறு நிலைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்காதீங்க. வலா தப்போது மககும் ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, அந்த பேச்சிலிருந்து வேறு பேச்சுக்களை அவங்க மூழ்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள போன்றவர்களே என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ நாம் திருமண அந்த வைபவங்களுக்கு செல்கிற பொழுது இப்போ மாற்று மதத்தவர்களுடைய திருமணம்னு சொன்னால் அங்குள்ள அவங்க நம்பிக்கைப்படி அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அப்படியெல்லாம் நிறைய செய்வாங்க, நிறைய வணக்க வழிபாடுகள் அப்படியெல்லாம் நடக்கும். அப்போ அதுவெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, செய்யக்கூடாது, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற அல்லது இறைவனை மறுக்கிற குஃப்ரான செயல்கள்னு தெரியும் பொழுது நாம் போய் அங்கே மௌன சாட்சியாக எப்படி அமர்ந்திருக்க முடியும்? அந்த மாதிரி சபைகளில் தவிர்த்துருங்க. அந்த சபைகள்லாம் முடிஞ்சு மார்க்க முரணில்லாத சபையாக அந்த திருமண நிகழ்வு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உதாரணமாக சாப்பாடு நடக்குது, உணவு பரிமாறக்கூடிய இடம், அங்கே ஒரு சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் லைனாக வந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி சாப்பாடு வேலை நடக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு நடக்கிற நேரமாக அந்த நேரம் மாறிடுச்சு அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லைன்னா தாராளமாக அங்கே போங்க, அந்த சாப்பாட்டில் பங்கெடுங்க. ஏன்னா இந்த சபையில் இந்த இடத்தில் எதுவும் மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வு இல்லைங்கிற அடிப்படையில் இங்கே போய் சாப்பிட்டு விட்டு வருவது, பங்கேற்று விட்டு வருவது என்பது மார்க்க அடிப்படையில் குற்றமாக ஆகாது. அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து முஜாஹிதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, காபாவில் கேட்கப்படும் துஆ கண்டிப்பாக இறைவனால் அங்கீகரிக்கப்படும் என்று கூறுகிறார்களே, அது உண்மையா, அதற்கு ஆதாரம் உண்டா, அதுக்கு எதுவும் சிறப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காபாவில் கேட்குற துஆவுக்கு அப்படின்னு சிறப்புகள் எதுவும் சொல்லப்பட்ட மாதிரி ஹதீஸில் ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்க முடியல. ஒரு செய்தி வருகிறது, அதுவும் பலவீனமான செய்தி தான். 4 நேரங்களில் வந்து வானம் திறக்கப்பட்டு துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு 2 அணிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக வேண்டி போகிற நேரத்தில் அவங்க அந்த அணி சந்திக்கிற நேரத்தில் வானம் திறக்கப்படுகிறது. அது மாதிரி மழை பொழிகிற நேரத்தில் வானம் திறக்கப்படுகிறது. அது மாதிரி காபாவை காணுகிற தருணத்தில், காபாவை பார்க்கும் பொழுது இந்த ருய்யத்தி அல் காபா, காபாவை காணுகிற நேரத்தில் இந்த வானம் திறக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் ஒரு 4 செய்திகள் வந்து இந்த நேரத்தில் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி சில அறிவிப்புகள் வருகிறது. ஆனால் அந்த அறிவிப்புகள் பலவீனமாக இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடரில் நிறைய சிக்கல் இருக்கிறது. பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால ஆதாரபூர்வமான இந்த செய்தியும் இல்லை. நார்மலாக வழிபாடு செய்கிறோம், ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிருக்கோம், ரொம்ப முக்கியமான அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நான் மற்ற இடங்களில் செய்கிற நன்மைகளை விட 1000 மடங்கு அதிகமான நன்மைகளை நமக்கு இது பெற்றுத்தரக்கூடியது. அப்படியெல்லாம் மார்க்கத்தில் கூடுதல் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால அந்த சிறப்புகளை மையமாக வைத்து நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர காபாவில் கேட்கப்படுகிற காரணத்தினால் அது கூடுதல் முக்கியத்துவம், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்று சொல்வதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு எதுவும் இல்லை. அடுத்து ஜன்னத் அப்படிங்கிறவங்க கடையநல்லூர்ல இருந்து கேட்குறாங்க, ஜக்காத்து கொடுப்பது ரமலான் மாதத்தில் தான் கொடுக்க வேண்டுமா? என்னிடம் இப்போது 1 லட்சம் இருந்தால் அதற்கு நான் ஜக்காத்து கொடுக்க ரமலான் வரை காத்திருக்கணுமா, இல்லை என்றால் உடனே கொடுக்க வேண்டுமா? அந்த ரூபாயிலிருந்து தான் நான் வீட்டுக்கும் செலவு செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம், விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜக்காத்து என்பது நமக்கு நம்முடைய செல்வத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும். எப்போ செல்வம், எப்பொழுது அது உங்களின் செல்வமாக ஆகிறதோ அப்போவுமே உங்களுக்கு ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு எனக்கு சம்பளம் தந்துட்டாங்க, என்னுடைய சம்பளம் ரூபாய் 20,000 ரூபாய் கைக்கு வந்துடுச்சு. வந்தவொடனே இது என் செல்வம் ஆயிடுச்சுல்ல, இந்த செல்வத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்துடணும். எப்போ கொடுக்கணும்? எப்போ அது எனக்கு உடைமையானதோ அப்பத்திலிருந்து, எப்போ நான் மௌத்தா போகிறேனோ அப்பத்துக்குள்ள. அப்படின்னா என்ன, மௌத்தா போகிறது தெரியாது, அப்போ வந்துருச்சா, வந்தவொன்னே கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ரமலான் என்பது அது பொதுவாக ரமலானில் நன்மையான காரியங்களை அதிகப்படுத்துறது இப்போ அப்படின்ற அந்த இயல்பூக்கத்தின் அடிப்படையில் நாம் அதை செயல்படுத்துகிறோமே தவிர மற்றபடி ரமலான் வரை ஜக்காத்துக்கு காத்திருக்கணும் எந்த சட்டமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காத்திருப்பது சில நேரங்களில் ஆபத்தில் கூட முடியும். என் கையில் ஒரு பணம் கிடச்சி ரமலான் வரைக்கும் நான் காத்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கிடையில் எனக்கு மரணம் முந்திக்குச்சுன்னா நான் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றலைன்ற ஒரு கேள்வி எனக்கு வரும் தானே. அதனால் வந்த உடனே மாத சம்பளக்காரர் மாதம் பார்த்த உடனே, வருஷத்தில் ஒரு கணக்கு பார்க்குற வருஷத்தில் கணக்கு பார்த்த உடனே
உடனே தனக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை. அதில் இன்னொரு இது வரும், சில நேரங்களில் அது மாதிரி எடுக்கும் பொழுது ரொம்ப குறைவான தொகை தான் வருது. அப்போ என்ன பண்ணுறது, 500 300 200 இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா ஒரு பெரிய நன்மையாக இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, அதுக்குன்னு தனியாக சேகரிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்கு ஜக்காத்து கடமையாயிடுச்சு, இந்த 20,000த்துக்கு இந்த 10,000த்துக்கு என்னுடைய சம்பளத்துக்கு நான் ஜக்காத்தை எடுத்து போட்டுட்டேன். அதை தனியாக சேர்த்து வச்சு மொத்தமாக சேகரித்து நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வைங்க. அப்போ அது ஓகே. ஏன்னா அது ஒரு பெரிய தொகையாக சேர்வதற்காக வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டோம், குடும்பத்தாருக்கு தெரியும் இது ஜக்காத்து தொகை, இது நம்முடைய தொகை இல்லை. நீங்கள் மூத்தா போனாலும் அது வந்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்துட்டீங்க, உங்கள் பொருளில் இருந்து எடுத்துட்டீங்க. அதை விநியோகம் பண்ணுவதற்கு இடைப்பட்ட நேரம் மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் ஆகுமே தவிர, மற்றபடி ஏன்னா நீங்கள் ஜக்காத்து தொகையை எடுத்து வச்சிருக்கிறதுனால ஜக்காத்து உரியவர்களுக்கு தான் அவங்க கொடுத்து ஆகணும். உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகளாக இருந்தாலும் அவங்க மேலே அது கடமையாயிரும். ஏன்னா எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தி நீங்கள் இருக்கணும். ஒன்றுமே தெளிவுபடுத்தாமல் சொல்லாமல் கொள்ளாமல் இருந்து அவங்க நம்ம தகப்பனாருடைய சொத்து என்று சொல்லி அவங்க சொத்துல சேர்த்துட்டாங்கன்னா அப்பவும் குற்றம்தான். முடிஞ்ச வரைக்கும் உடனே கொடுத்துறது நல்லது. கொஞ்சம் சேரட்டுமே என்று சேர்வதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னா அது எல்லாத்துக்கும் சொல்லி அது சேரும் உடனே கொடுத்து கொண்டே இருக்கணும். ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. அடுத்து பிரான்ஸ்ல இருந்து நர்கீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் கவனமில்லாமல் ஹலால் இல்லாத பொருளை வாங்கி வந்துவிட்டால், சாக்லேட்ஸ் பிஸ்கட் மாதிரி வாங்கி வந்துவிட்டால் ஹலால் இல்லை என்று தெரிந்த பிறகு அதை நாம் சாப்பிட முடியாது, பிறருக்கு கொடுக்க முடியாது, அதை நாம் என்ன செய்வது, தூக்கி போட்டால் குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஒரு பொருள் வருது, அது எப்படி வேணாலும் வரலாம், நம்ம சம்பாதிச்சு வந்தாலும் சரி, நமக்கு அன்பளிப்பாக வந்தாலும் சரி, நமக்கு ஹராமான பொருள் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஹராமான பொருளை நம்ம என்ன பண்ண, ஹராமான பொருளை இப்போ மதுவோ அல்லது பன்றி இறைச்சியோ அல்லது தடுக்கப்பட்ட பொருட்கள் கலந்ததோ அந்த மாதிரி ஒரு ஹராமான பொருள் வந்தால் இதை நான் சாப்பிட முடியாது, ஏன்னா ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாமா, முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னா அப்படியும் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தடுக்கப்பட்டது, உண்பதற்கு எது தடுக்கப்பட்டிருக்குதோ அதை விற்பனை செய்வதற்கும் தடைன்ற சொல்லிட்டாங்க. விற்பனை செய்வதற்கு தடைன்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஆளுக்கு கொடுக்கறதுக்கு தடைங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. முன்னாடி யூதர்களை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க மேலே சாபத்தை அவங்களுக்கு அழிவை தர்றான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் கொழுப்பை ஹராமாக்கின உடனே அந்த கொழுப்பை அவங்க திங்காமல் அடுத்தவங்களுக்கு விற்று அதை காசாக்கி அந்த காசை திங்க ஆரம்பித்தாங்க, அந்த காசின் வழியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ அல்லாஹ் தடுத்த ஒன்று ஏதாவது ஒரு வகையில் அதை நான் அதை ஹலாலாக்கி கொள்வதற்காக எடுக்கிற முயற்சி என்பது தப்பானது. அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் வழியாக அதை எனதாக்கி கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேன், அது மார்க்கத்தில் குற்றம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் நமக்கு தடுக்கப்பட்ட பொருளை பிறருக்கும் நாம் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த தடை பகுதி தடையாக இருக்குது, முழுசாக தடை இல்லை. முழுசாக தடை இல்லை அப்படின்னா உதாரணமாக தங்கம், ஒரு ஆணுக்கு தடை. என்ன தடை, தங்கம் அணிவதற்கு தடை, அவ்வளோதான். தங்கம் வைத்துக்குள்ள தடை இல்லை. தங்கம் பெண்கள் அணியலாம், ஆண்கள் அணியக்கூடாது, அந்த மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி பகுதி தடையாக இருந்தால் அந்த மாதிரி பொருளை நாம் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறதோ அது விற்பனை செய்கிறதோ அது மார்க்கத்தில் குற்றமாகாது. அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஒன்று இல்லை, கொண்டு வந்த அந்த ஹராமான பொருளை உண்பதற்கு தடுக்கப்பட்டதை வேறு வகைகளில் உண்பது அல்லாமல் வேறு பயன்பாட்டுக்குரிய பொருளாக அது இருக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போ ஆல்கஹாலே இருக்குது, ஆல்கஹாலை உண்பது ஹராம், உண்பதற்கு ஹராம், உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஒன்று. அது அல்லாமல் வேற ஒரு மிஷினரி, வேற ஒரு தயாரிப்பு, வேற ஒரு பயன்பாட்டுக்காக வேண்டி அதை பயன்படுத்த முடியும்னா அது பயன்பாட்டுக்கு குற்றமா, குற்றம் இல்லை. உதாரணமாக அந்த ஸ்ப்ரே பாட்டில் அத்தர்லாம் வருதுல்ல, அத்தரில் கிடையாது, ஸ்ப்ரே சென்ட் வருதுல்ல, அதில் அந்த ஸ்ப்ரே பண்ணி வெளியில் வர்றதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹால் யூஸ் பண்ணி தான் அதை அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நம்மகிட்ட வெளியில் பாடியில் உள்ளேருந்து பாட்டிலேருந்து வெளியில் வருவதற்கான ஏற்பாடு அதெல்லாம் கலந்து தான் வருது. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால், இது நமக்கு போதையை தர போகிறதும் இல்லை, போதைக்காக நாம் உட்கொள்வதும் இல்லை, போதைக்குரிய எந்த அம்சமும் இதுக்குள்ளே இல்லை. ஆனால் இது உண்டால் போதை ஏற்படும், சாப்பிட்டா போதை ஏற்படும். அப்போ சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்குது, இது வேறு பயன்பாட்டுக்கு தடுக்கப்படலை. வேறு பயன்பாட்டுக்கு தடுக்கப்படலைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் தானே, யூஸ் பண்ண அனுமதி தான், அது குற்றம் ஆகிடாது. ஏன்னா இது உண்பதற்கு தான் உங்களுக்கு தடை, அதை இன்னொன்று வகையில் பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இதை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸுகளும் நமக்கு கிடைக்கத்தான் செய்கிறது. அப்போ அந்த வகையில் நமக்கு கிடைக்கிற இந்த பொருள் இதை இப்படி சாப்பிடுவது ஹராம்,
ஆனால் இதை வேற ஒரு பயன்பாட்டுக்காக, ஒரு கிளீனிங்காக, வேற ஒரு தேவைக்காக பயன்படுத்த முடியும்னு சொன்னால் அந்த தேவைக்கு பயன்படுத்த முயற்சிடுங்க. இல்லை ஒரு பயன்பாடும் இல்லை, இதை சாப்பிடத்தான் முடியும் அப்படின்னா அதை தூக்கி தூர போட்டுற வேண்டியதான். தூர போட்டால் வீணாக போச்சே, வீணாக்குனா பாவமாச்சே. அப்போ ஹராம சாப்பிட்டா அதை விட பெரிய பாவமாயிடுச்சே. வீணாக்குதல் என்பது தப்பு தான், மார்க்கத்தில் குற்றம் தான். ஆனால் இப்போ இந்த பொருளை வீணாக்கலைன்னு சொல்லி சொன்னால் ஹராமை சாப்பிட்டு குற்றவாளியாக ஆயிடுவோம்ல. அதனால அதை தூக்கி தூர போடுறதை தவிர அதுக்கு வேற எந்த வழியும் இல்லை. அடுத்து திருச்சியிலிருந்து அசார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, பைக்கு, கார் போன்ற வாகனங்களை லீஸுக்கு எடுத்து ஓட்டலாமா? 30,000 ரூபாய் கொடுத்து பைக்கை பெற்று 3 மாதம் அல்லது 6 மாதம் ஓட்டி முடித்த பிறகு 3,000 ரூபாய் பிடித்து கொண்டு மீதம் 27,000 ரூபாய் கொடுப்பார்கள். காருக்கும் இது போன்றே, இது கூடுமா? இந்த லீஸ் தொழிலை ஒரு வருமானம் ஈட்டும் தொழிலாக முஸ்லீம் செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒன்றும் மார்க்கத்துக்கு முரணான அம்சம் இருக்கிறதா தெரியல. ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம், அதுக்கான ஒரு முதலீடாக, ஒரு அடமானமாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஒரு 30,000 ரூபா அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினதை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்து திரும்ப கொண்டது அந்த பொருளை கொடுத்த உடனே இந்த 3 மாத காலம் நீங்கள் பயன்படுத்தினதுக்காக வேண்டி ஒரு தொகையை பிடிச்சிக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துட்றாங்க. சாதாரண ஒரு பொருளை வாடகைக்கு எடுத்தால் என்னவா தானே? வாடகைக்கு எடுக்கிறதுல யாருக்கும் டவுட் இல்லை தானே? ஒரு சைக்கிள் கடையில் சைக்கிள் வாடகைக்கு எடுத்து பிள்ளைங்க ஓட்டுறாங்க. 2 மணி நேரத்துக்கு இவ்வளவு, 3 மணி நேரத்துக்கு இவ்வளவு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் அமைந்திருக்கிறது. இதில் ஒன்றும் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களோ தடுக்கப்பட்ட செய்திகளோ இருக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதனால தாராளமாக இந்த தொழிலை நம்ம செய்யலாம். தஞ்சாவூர்லேருந்து முகமது அக்பர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எனக்கு 4 சகோதரர்கள். அதில் ஒரு சகோதரர் தந்தை இறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார். இப்போது அவருக்கு சொத்தில் எவ்வாறு பங்கு கொடுப்பது? குறிப்பு, இறந்த சகோதரருக்கு கல்யாணமாகி குழந்தை உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தந்தை இறக்கிறதுக்கு முன்னாடியே மகன் இறந்துட்டார். இப்போ 4 பேர் இப்போ இந்த சொத்தை பங்கு வைக்கிறாங்க. தந்தை இறந்த பிறகு சொத்தை பங்கு வைக்கிறாங்க. தந்தை இறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போன சகோதரருக்கு என்னன்னு கேட்குறாங்க. மார்க் அடிப்படையில் இவருக்கு தந்தையின் சொத்தில் பங்கு போய் சேரார். இப்போ 4 பேரில் ஒருத்தர் இறந்துட்டாரு, மீதி 3 பேர் தான் இருக்கிறீங்க. தகப்பனார் இறக்கிற நேரத்தில் அவங்களுடைய வாரிசுகளில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தகப்பனாருடைய சொத்து சொத்துரிமையாக கிடைக்கும். அவர் இறக்கும்போது யார் இல்லையோ அவங்களுக்கு சொத்து பங்கீட்டில் பங்கு என்று சொல்ல முடியாது, அப்படி வரவே வராது. அப்போ என்ன பண்ணுறது? அவங்களும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான், அவங்களுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்களாம் முன் செய்யுங்க. நீங்களாம் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி நம்ம கூட பிறந்தவன், அவனுக்கும் பிள்ளைங்க வாரிசுகள் இருக்குது, அவன் இறந்துட்டான், அப்போ அந்த பிள்ளைங்களே அவங்களுடைய மனைவிக்கும் நாம தான் அதை ஏற்பாடு செய்யணும்னு நீங்களாக பார்த்து ஒரு நல்ல அடிப்படையில் ஒரு நல்ல முடிவாக நல்ல முறையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நமக்காவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம இருக்கிறோம், சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம தம்பி குடும்பத்துக்கு அல்லது நம்ம அண்ணன் குடும்பத்துக்கு யாருமே இல்லை. அப்போ நாம் நம்முடைய தந்தையின் சொத்துலேருந்து கூடுதலாக கொஞ்சம் செய்வோம்னு சொல்லிட்டு நீங்களாக செய்யுங்க. அதுக்கு தான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த மாதிரியான விஷயத்தை அந்த தந்தைமார் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே சிந்திச்சு அவங்களே ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நல்லது. அவங்க வாழுகிற காலத்தில் அவங்களுடைய சொத்தை யாருக்கும் கொடுக்கலாம் தானே, அன்பளிப்பாக கொடுக்கலாம் தானே. அப்போ நம்ம மூத்தா போயிட்டோம்னா நம்முடைய இந்த மகனுடைய மனைவிக்கோ அல்லது பிள்ளைங்களுக்கோ ஒரு சொத்தும் கிடைக்காது. அப்போ இப்போமே இருக்கிற காலத்தில் ஏதாவது கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கிற காலத்தில் எதையாவது அன்பளிப்பாக எதையாவது செஞ்சு வச்சுட்டாங்க, பத்திரத்தில் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா அது சிறப்பானதாக போயிடும். அவங்களும் ஒன்றும் செய்யாமல் போயிட்டாங்கன்னா சகோதர சகோதரிகளாக இருக்கிற நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அது அல்லாமல் யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை, அது அவங்களுக்கும் போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ உரிமை போராட்டம், உரிமையாக எங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுங்க என்று கேட்கிற உரிமையாக நின்று கேட்பதற்கு, ஃபைட் பண்ணுவதற்கு, சண்டையிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கான முகாந்திரம் இல்லை. ஏன்னா தந்தை இறக்கிற பொழுது இல்லாத காரணத்தினால் சட்டப்படி அவர்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க முடியாது. அடுத்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்க பேரு ஊரு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எனது கணவர் பிஸ்னஸுக்காக ஒருவரிடம் பணம் வாங்கியிருக்கிறார். பணம் வாங்கும்போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் எனக்கு கிடைக்கும் லாபத்தில் உங்களுக்கு பங்கு தருகிறேன் என்றும், நீங்கள் பணத்தை பாதியில் கேட்டால் திருப்பி தந்து விடுகிறேன் என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகுமா? வியாபாரம் லாபம்தான் என்று எண்ணி இவ்வாறு செய்து கொண்டார்கள். பிறகு என் கணவரின் வியாபாரம் நஷ்டத்தில் முடிந்தது. இப்போது பணம் கொடுத்தவர் எனது பணத்தை திரும்ப தரும்படி வலியுறுத்துகிறார். நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பொதுவாகவே இந்த மாதிரி முதலீடு செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. விதிவிலக்காக அல்லாஹ்வுக்கு அஞ்சி மார்க்க ரீதியான சட்டங்களை புரிந்து கொண்ட மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் நான் பிஸ்னஸுக்கு கொடுத்தேன், அது நஷ்ட கணக்கெல்லாம் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எனக்கு தர வேண்டியதை நீ தந்துரு, என் பணத்தை நீ திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வியாபாரம் என்று சொன்னால் வியாபாரத்தில் நீங்கள் லாபம் நஷ்டம் ரெண்டையும் மையமாக வைத்து தான் உங்களுடைய அக்ரிமெண்ட் இருக்கணும். அப்படி தான் அக்ரிமெண்ட் போடப்படணும். ஒருவேளை அறியாமையில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லாப நஷ்டத்தை மையப்படுத்தி அக்ரிமெண்ட் தான் செல்லுபடி ஆகும். நான் உனக்கு 2% லாபம் தர்றேன்னா நஷ்டத்தில் 2% நீங்கள் சுமந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அது பொது விதி. பொது விதிக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டாலும் கூட அது மனம் ஒப்பி அது செய்கிறதுங்கிறது அது கூடுதலாக செய்கிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம். விதி ரூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சட்டம் என்னன்னு சொல்லி கேட்டால், பொதுவான விதிக்கு முரண் இல்லாமல் தான் உங்களுடைய அக்ரிமெண்ட் பின்பற்றப்படும். என்ன உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரீராங்கிற ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அப்போ அவங்க தங்களை விடுதலை செய்யுமாறு அன்னை ஆயிஷா நாயகி இடத்துல கேட்குறாங்க. பணம் காசு கொடுத்து என்னுடைய எஜமானர்கிட்ட என்னை விடுதலை பண்ணிடுங்க. அப்போ எஜமானர் அவங்களும் ஒத்துக்கிறாங்க, சரி ஓகே காசு கொடுங்க விடுதலை ஆக்கிடலாம். விடுதலை பண்ணினதுக்கு பிறகு அந்த அந்த அடிமை இறந்து போனால் அந்த அடிமையினுடைய வாரிசு உரிமை எங்களுக்கு தான் வேணும்னு கேட்குறாங்க. அவர் உரிமை ஆயிட்டாரு, ஆனால் உரிமை ஆனதுக்கு பிறகு அவர் பின்னாடி மூத்தா போயிட்டாருன்னு வைங்களேன், மூத்துக்கு பிறகு அவருக்கான சொத்து பத்து அந்த வாரிசு உரிமையை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அந்த எஜமானர்கள் கேட்குறாங்க. இந்த செய்தியை ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது எப்படி, யார் விடுதலை பண்ணினாரோ அவருக்கு தான் உரிமை. யார் விடுதலை பண்ணுறா, இவங்க தான் விடுதலை பண்ணுறாங்க, காசு கொடுத்து இவங்க தானே வாங்குறாங்க, ஆயிஷா நாயகி தானே வாங்க போகிறாங்க. அப்படி ஆயிஷா நாயகி வாங்கி ஆயிஷா நாயகி விடுதலை வாங்கிட்டா இவங்களுக்கு அடிமை, வாங்கினவங்களை இவங்க விடுதலை பண்ணா இவங்க தானே விடுதலை பண்ணுறாங்க. அப்போ யார் விடுதலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உரிமை வருமே தவிர அவருக்கு முந்தி அடிமையாக இருந்தவங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க விடுதலை பண்ணலை, அடிமையாகவே வச்சுருந்தாங்க, அடிமையாகவே இன்னொரு ஆளுக்கு கைமாற்றி விற்பனை தான் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மக்கள் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு உடனே மெம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் ஒரு மக்களுக்கு உபதேசமும் செய்கிறாங்க. மா பாலுனாஸ், இந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது, அவங்க என்ன மாதிரி எஸ்தரி தூண ஷுரூத்தன் லைசஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஷரத்துக்களை எல்லாம் போடுறாங்க. அது எப்படி அந்த அந்த ஷரத்து செல்லுபடியாகும்? வைனிஷ்தரத்த ஷரத்தன் மேத்த ஷரத்தின் 100 ஷரத்து, நீ 100 நிபந்தனை போட்டாலும் சரிதான், லைசஃபி கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத 100 ஷரத்து போட்டாலும் சரிதான், பாத்தில் அது வீணானதுன்ட்டாங்க, அந்த நிபந்தனையே செல்லாதுன்ட்டாங்க. அப்போ நிபந்தனை என்பது முதல் விதி, இறைவன் விதித்த விதிகளுக்கு முரணில்லாமல் போடப்படுகிற விதிகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதிகள் அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது. அந்த வகையில் நம்ம சிந்திச்சு பார்க்கிற பொழுது லாபத்திலும் நஷ்டத்திலும் பங்கேற்பது என்பதுதான் விதிகளில் பொதுவான மார்க்கம் அங்கீகரிக்கிற மார்க்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகள். அப்போ அந்த விதிமுறைக்கு மாற்றமாக டிமாண்ட் பண்ணினாங்களா, அந்த நீங்கள் உங்களுடைய தரப்பை எடுத்து சொல்லி அதுக்கான நியாயத்தை புரிய வச்சு நஷ்டம் அடைஞ்சிருக்குது, உங்களுக்கு லாபத்தில் இத்தனை சதவீத பங்குன்னு சொன்னால் நஷ்டத்திலேயும் இத்தனை சதவீத பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்வதுதான் முறையானது என்று சொல்லி நீங்கள் தாராளமாக வாதிடலாம், அப்படி நீங்கள் பேசலாம், ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமாகி விடாது. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரெடித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தன்வீர் கான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எனது கேள்வி, இணை வைக்கும் இமாம்களுக்கு பின்னாடி தொழுகக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இணை வைப்பது பெரும்பாவம் என்று தெரிந்தும் அதை பற்றி ஒரு ஜும்மா கூட பேசாமல் தயங்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னாடி தொழலாமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நன்மை ஏவுங்கள் தீமை தடுங்கள், மக்களே நல்வழிப்பால் நோக்கி அலையுங்கள். இப்படி இருக்க அதை பற்றி எல்லாம் ஒன்றுமே பேசாமல் இருக்கக்கூடிய இமாம்கள் பின்னால் தொழுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இணை கற்பிக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னாடி தொழாதீங்க என்பதும் நேரடி ஆர்டராக குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லை. அந்த கருத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளங்கி கொள்கிறோம். சில வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திகள்ல இருந்து இவன் இணை கற்பிக்கக்கூடிய ஆட்கள் நம்ம இமாமா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை ஒருத்தர் சொல்லலை, அதை பேசலை என்பதற்காக வேண்டி அவர் இமாமத்தை செய்வதற்கு தகுதியற்றவராக யாரும் ஆக மாட்டாங்க. அதற்காகவே அவங்களை நம்ம புறக்கணிக்க முடியாது. அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார், அவர் கரெக்டாக இருக்கார், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி நீங்கள் எதுக்கு அவர் அதையும் அடுத்தவங்களுக்கு சொல்லலை, எல்லாரும் சொல்லணும்னு கட்டாயம் இல்லைல்ல. ஒவ்வொருத்தரும் அவருடைய மன உறுதிக்கு ஏற்ப சொல்லுவாங்க. சில பேர் கரத்தால் சொல்லி தடுப்பாங்க, நாவால் சொல்லி தடுப்பாங்க, சில பேர் மனதால் வெறுத்து ஒதுக்குவாங்க. அவர் அந்த லிஸ்ட்டு, ஏன்னா அவர் செய்யலை தானே, அவர் செய்யலை, அடுத்தவங்களுக்கும் சொல்லலை, அவர் இணை கற்பிக்கிற வேலையும் செய்யலை, இணை கற்பிக்காதீங்கன்னு மக்களுக்கு சொல்லவும் இல்லை. அப்படின்னா இணை கற்பிக்காதவரை தானே அவர் இருக்கிறாரு. அவர் அந்த தப்பு செய்யலைன்ற பொழுது அவர் ஈமான்ல கடைசி பகுதியில் இருக்கிறாரு.
அதை ஒன்றும் நம்ம மார்க் அடிப்படையில் குற்றமாக சொல்ல முடியாது. எனவே இந்த காரணத்திற்காக வேண்டி அந்த இமாமை புறக்கணித்தல் என்ற முடிவை நாம எடுக்க முடியாது. அடுத்து இலங்கையிலிருந்து கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் 1 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது எனது தந்தை எனது தாயையும் என்னை விட்டு சண்டை போட்டுக்கொண்டு எனது தாயையும் என்னையும் விட்டு என் தந்தை போயிட்டார், சண்டை போட்டு போய்விட்டார். அதனால் எனது தாயும் மறுமணம் முடித்து விட்டார். நான் தாயும் தந்தையும் அரவணைப்பில்லாத ஒரு நபராகவே வாழ்ந்து வந்தேன். எனது வயது இப்பொழுது 30 உள்ளது. எனது 15 வயது தொடக்கம் 20 வயது காலங்களில் எனது நெருங்கிய உறவினர் ஒருவரின் பணத்தை திருடியுள்ளேன். நிறைய தரம் இலங்கை ரூபாய்ப்படி 500 ரூபாய், 1000 ரூபாய், அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரை திருடியுள்ளேன். திருடி எனக்கு தேவையான பொருட்களை, மனதில் ஆசைப்பட்ட பொருட்களை கடைகளில் வாங்கி தீனிப்பண்டங்களாக சாப்பிட்டுள்ளேன். அந்த பணத்தை அந்த நேரத்தில் திருடும் பொழுதே அது குற்றம் என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அந்த உறவினர் மரணித்து விட்டார். அவர் உயிருடன் இருக்கும் காலப்பகுதிகளில் அவரிடம் இதை சொல்லி மன்னிப்பு கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது. எனது உள்ளத்தில் அந்த பணத்தை திருடியது குற்ற உணர்ச்சியாக உள்ளது. அவர் இப்போது உயிருடன் இல்லை. இறைவனிடம் செய்த குற்றத்திற்காக பிரார்த்தனை கேட்பதா, என்ன செய்வது, எனக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் கடந்த காலத்தில் ஒரு தப்பு செய்கிறோம். அந்த தப்பை விளங்கி தங்களை மாற்றிக்கலாம்னு நினைக்கிற காலத்தில் அவங்க இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறது, அந்த பாவத்துக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இது பொதுவாக மன்னிப்பு கேட்டல் மட்டுமே சம்மந்தப்பட்ட பாவமாக இருந்தால் வேறு வழி இல்லை, எல்லா இடத்துல திரும்ப மன்னிப்பு கேட்பதன் வழியாகத்தான் அதை சீர்திருத்திக்கணும். இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அவருக்கு சேர வேண்டியது ஒருவருக்கு சேர வேண்டியது அவர் இல்லாட்டி அவருடைய வாரிசுகளுக்கு சேரும். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அவரை பெற்றுக்கொள்வதற்கு அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாரிசுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு வெக்கமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதை விட முக்கியமாக மறுமையினுடைய தண்டனைக்கு அஞ்சக்கூடிய மக்கள் இந்த வெக்கத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை இது வேற ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டு கூட நம்ம திருடின என்று சொல்லித்தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது அவர் சம்மந்தப்பட்டவர் இருந்திருந்தால் அதை சொல்லி கொடுத்துடலாம். இப்போ அவரே இல்லை, அவருடைய வாரிசுகள் தான் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த தொகை இந்த வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டிய வாரிசு பணம் தான் இது. அப்போ நீங்கள் அந்த தொகையை வாரிசுகளுக்கு சேர்த்துருங்க. ஒன்று. ரெண்டாவது, வாரிசுகளும் இல்லை, அவர் இறந்துட்டாரு, அதுக்கு பிறகு கொடுக்குறதுக்கு ஆளும் இல்லை, வைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க. ஏன்னா மறுமையில் இது கேள்வியாக வரும். சம்பந்தப்பட்டவர் அது ஒரு கோரிக்கையாக அல்லாவிடத்தில் வைக்கும் பொழுது அல்லா நீதி வழங்குற நேரத்தில் இந்த விசாரணை வருகிற பொழுது நம்மிடத்துல நம்ம பதில் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம், அதிகப்படியான இது மாதிரியான பொருட்களை தர்மம் செய்வதன் வழியாக தர்மத்தை செய்து நன்மைகளை சேகரித்து கொண்டால் அல்லாஹ் இந்த நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுப்பான்ல. இப்போ இந்த தர்மத்தின் நன்மைகள் அவருக்கு போய் சேர்ந்து அவருக்கும் நீதி வழங்கப்பட்டுரும், உங்களுடைய எண்ணமும் ஈடேற்றமாகி விடும், நீங்களும் தப்பிச்சுக்கலாம். உங்கள்ட்ட நன்மை இல்லைன்னு சொல்லி சொன்னால் குற்றவாளியை நரகத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். அப்போ ஆல்ரெடி தர்மம் செய்வதன் வழியாக நன்மைகளை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா இந்த நன்மை அவருக்கு போய் சேர வேண்டிய நன்மையாக அல்லாஹ்வுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அப்படிங்கிறத புரிஞ்சு அதிகமாக தர்மம் பண்ணுங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பை கேளுங்க. இறைவன் அந்த பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்பதன் வழியாக நாளை மறுமையில் வரக்கூடிய அந்த கேள்விகளை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகி கொள்ளலாம். அடுத்து திருச்சியிலிருந்து முஹசின் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சிரித்து அல்லது வேண்டுமென்றே காற்று விட்டு தொழுகையை முடித்து கொள்ளலாம் சலாம் கொடுப்பதற்கு பதிலாக என்று ஹனபி மதுஹப் நூலில் இருக்கிறது. நான் மதுஹப் கிதாபில் உள்ள தொழுகை சம்பந்தப்பட்ட இந்த சட்டத்தை ஆலிம் ஒருவரிடத்தில் முன்வைத்து இதுதான் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்களா, இந்த விளக்கத்தை எந்த ஹதீஸிலிருந்து அந்த இமாம் எடுத்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், அத்தஹியாத் இருப்போடு தொழுகையின் அனைத்து கடமைகளும் முடிந்து விட்டது, சலாம் என்பது வாஜிபாகும், எனவே இந்த விளக்கத்தில் எந்த தவறும் இல்லை என அந்த ஆலிம் நியாயப்படுத்துகிறார். இந்த ஆலிம் கொடுத்த விளக்கம் சரியா என குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹனபி மதுஹப் நூல்களில் இப்படி ஒரு சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. தொழுகையை முடிக்கும் பொழுது அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுத்து தான் முடிக்கணும் அவசியம் இல்லை, ஹஹான்னு ஒரு பெரிய சிரிப்பு சிரித்து அப்படியும் முடிச்சுக்கலாம். ஏன்னா பயங்கரமாக சிரிச்சாருன்னா தொழுகையில் சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா தொழுகை முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒரு காற்று வேணும்னே காத்து விட்டார், அப்படியும் தொழுகை முடிஞ்சிடும், அப்படியும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அத்தஹியாத்தோட முடிஞ்சிருச்சு தொழுகையின் கடமைகள்லாம், சலாம் கொடுத்தல் என்பது ஒரு வாஜிபான செயல், அதனால ஒன்றும் தப்பில்லை, கரெக்டாக தான் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னு கேட்குறாங்க.
அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை முறிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தர்றாங்க, நீங்க வேறொரு வழி சொல்லி தர்றீங்க. இந்த ரெண்டில் எந்த வழி சரியான வழி? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை சொல்லி தர்றதுக்கு தூதர் வந்தாங்க. இப்போ தூதர் ஒரு வழியை சொல்லி தந்திருக்கும் போது இல்லை நான் வேறொரு வழியை கண்டுபிடிக்கிறேன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொன்னா இது தூதருக்கு நேர் மாற்றம் இல்லையா? எதிராக சண்டை போடுறது இல்லையா? தொழுகையினுடைய துவக்கத்தையும் தொழுகையினுடைய முடிவும் எதுன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவாக பாடம் காட்டியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? மிஃப்தாஹு ஸலாத்தி அத்தஹூர், தொழுகையின் திறவுகோல் சுத்தம். ஒது இல்லாமல் தொழுகை இல்லை. ஓகே, அடுத்து சொல்றாங்க தஹரீமுஹா தக்பீர் ஒ தஹலீலுஹா தஸ்லீம். தொழுகையில் ஹராம், தொழுகைக்குள்ளே நீங்கள் வருவது ஹராமாக்குவதுனா தொழுகையின் அல்லாத புறச்செயல்களை ஹராமாக்குவது தக்பீர் ஆகும். அப்படின்னா தக்பீர் கட்டித்தான் நீங்க தொழுகைக்குள்ள நுழைகிறீங்க. ஒ தஹலீலுஹா தஸ்லீம், ஹலாலாக்குவது, அதாவது தொழுகைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்யலாம், அனுமதிக்கப்பட்டதா எது ஆக்கும்னு கேட்டா சலாம் கொடுத்தல் தான். அப்ப தொழுகையின் துவக்கம் தொழுகையின் முடிவு எதுனா தக்பீரும் தஸ்லீமும் தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது நீங்க அது சம்மதம் இல்லாத, அதுவும் அருவருக்கு தகுந்த எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இதன் வழியாக கூட தொழுகை முடியுங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒன்று. ரெண்டாவது, அது வந்து அத்தையாத்து வரைக்கும் தான் கடமை, அத்தையாத்துக்கு பிறகு இது வாஜிபு. வாஜிபுனா என்ன? முதல்ல வாஜிபுனாலே கடமை தானே அர்த்தம். வாஜிப் என்பதற்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல நீங்க வாஜிப், அவுஜப, யூஜிபு என்று வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன பொருளை தருகிறது? கடமைங்கிற பொருளை தருத. கடமையான பல விஷயங்களை பற்றி பேசும்பொழுது வாஜிபுங்கிற சொல்லு ஹதீஸ்ல பயன்படுத்தப்படுத. அப்ப அதுவும் வாஜிபு, அதுவும் கடமை. எதுவும் கடமை? சலாமும் கடமை தான், வாஜிபு தான் சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அதை செய்யாம நீங்க எப்படி தப்பிச்சு போக முடியும்? அது இல்லாம நீங்க எப்படி தொழுகை முறியுமே தவிர தொழுகை முடியாது. முடிதல் வேறு, முறிதல் வேறு. முறிஞ்சா திரும்ப செய்யணும், முடிஞ்சா திரும்ப செய்ய தேவையில்லை. முறிந்தாலாம் முறிகிறதுனா அது வந்து எதிர்பாராதமாக அது முழுமை பெறலை, நிறைவேறலைன்னு அர்த்தம். முடிந்தால், முடிதல் அப்படின்னா நிறைவேறிடுச்சு, முழுமை பெற்றுச்சுன்னு அர்த்தம். முழுமை பெற்றதை திரும்ப செய்ய வேண்டாம், முழுமை பெறாததை முழுமை திரும்ப தானே நீங்க செய்யணும். அதனால இது வந்து இது அவருடைய சுய கற்பனை, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் தப்பா எழுதினா இவங்க சொல்லிட்டா இவங்க தப்பிச்சுக்கலாம். அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி, அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவங்க போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான ஒரு காரியத்தை சொல்றாங்க. எனவே நபிகளார் ஒரு சொல்லை சொன்னதற்கு பிறகு அதுக்கு மாற்றமாக சொல்லுகிற வேறொரு வழியை சொல்லி தருகிற அதிகாரம், ரைட்ஸு யாருக்கும் கிடையாது. இது பாவமான செயலாம் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து சவுதியிலிருந்து சம்சுத்தீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இவ்வுலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் அவரவர் வாழ்வாதாரத்திற்காக மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை நிமித்தமாக தங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நம் இஸ்லாமிய சொந்தங்கள் வளைகுடா நாட்டில் வேலைக்காக தங்கியிருக்கிறார்கள். தங்கியிருப்பவர்களில் சில நபர்கள் குடும்பத்தினருடன் இருக்கிறார்கள், பலர் தனியாக இருந்து வருகிறார்கள். தனது மனைவி மற்றும் குடும்பத்தினரை விட்டு இருப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? எத்தனை நாட்கள் குடும்பத்தை விட்டு தனியாக இருப்பதற்கு அனுமதி உள்ளது? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு கணவன் மனைவி பிரிந்திருத்தல் அப்படிங்கிறது இத்தனை நாள் பிரியலாம், இத்தனை நாள் பிரியக்கூடாது என்று எதுவும் இல்லை. பொதுவாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கணும், இதுதான் பொது சட்டம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்னு, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஒரு ஆடைனா எப்படி மனுஷனோட எப்போதும் சேர்ந்து இருக்குதோ, ஏன்னா எப்போதும் நம்ம ஆடையோட தானே இருக்கிறோம், அது மாதிரி தான் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணுங்கிறது பொதுவான விதி. தேவையின் நிமித்தம், வாழ்க்கை சூழலின் நிமித்தம் பிரிய வேண்டிய தேவை வந்தால் அது பிரியத்தான் வேணும். பிரியவே முடியாது, பிரியாமலே எப்போது இருந்து விட முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு காலம் பிரியலாம் என்பதை தீர்மானிக்க அதிகாரம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. குர்ஆன்ல ஹதீஸ்ல இது வந்து இவ்வளவு நாள், நீங்கள் 4 மாதம் இருக்கலாம், 7 மாதம் எதுவும் சொல்லப்படலை. ஏன்னா அந்த தேவைகள் ஆளுக்கு ஆள் மாறுபடும். எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே தேவைன்னா ஒரே மாதிரி சொல்லிடலாம். அது மாதிரி தான் அல்லாஹ் மனித இயல்பின் அடிப்படையில் உண்டான பொது தேவைகளை எல்லாத்துக்கும் பொது சட்டத்தை சொல்லி முடிச்சிருக்கான் அல்லாஹ். எதுக்கு அல்லாஹ் வந்து சொல்லலைன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக அவனுடைய தேவையை தீர்மானிச்சிக்கக்கூடிய இடத்துல அவங்க கையில் அந்த உரிமையை அல்லாஹ் கொடுத்துருப்பான். அப்படித்தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட கணவனும் சம்மந்தப்பட்ட மனைவியும், இப்போ அவன் கணவருக்கு வந்து 2 வருஷம் இருக்கலாம் வச்சுக்கும், பிரிஞ்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை, அது அவருக்கு எந்த சிக்கலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னா கணவர் ஓகே. இப்போ மனைவி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு 1 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது, இப்போ 1 வருஷத்துக்குள்ளே இவர் வந்தாகணும். நான் 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேரில் குறைந்தபட்சம் இதுக்கு மேலே அவங்களால முடியாது, சேர்ந்து தான் ஆகணும், ஒன்றாகித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி மனைவிக்கு இருக்குது அல்லது கணவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால்
குறைந்தபட்ச காலம் யாருக்கு இதுக்கு மேலே இருக்கிறது சிரமம்னு நினைக்கிறாங்களோ அந்த காலத்தை 2 பேருக்குமான பொது காலமாக எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு பிறகு சிரமத்தை சந்திக்கிறார். அவருக்கு 2 வருஷம், இவங்களுக்கு 1 வருஷம். நீங்க 2 வருஷத்தை எடுத்துக்குவோம், 1 வருஷத்தை விட்டுருவோம்னு முடிவெடுத்தா இந்த அம்மா 1 வருஷம் சிரமப்படுவாங்க. அதே மாதிரி அவரும் அதே மாதிரி நிலைக்கு அவர் வருவார். அதனால இந்த முடிவை எடுக்கிறதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நாள் பிரிந்திருக்கிறதுல பெரிய பாதிப்பு இல்லை, சிக்கல் இல்லைன்னு. அதை 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து 2 பேரும் அதை செயல்படுத்தினா அது மார்க்கத்தில் அந்த சாய்ஸ், அந்த அனுமதி வந்து கணவன் மனைவி ஆகி அந்தந்த தம்பதியருக்கு வழங்கப்பட்டிருக்குது. பொது சட்டமாக இது சொல்லப்படலை. ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் ஆட்சியாளர்கள் சில பேர் சட்டம் போட்டாங்கலாம் பார்க்குறோம். உதாரணமாக 4 மாதத்துக்கு மேலே பிரிஞ்சிருக்க கூடாது. உதாரணமாக குர்ஆனில் சில செய்திகளை சொல்லும்போது இந்த 4 மாத சட்டங்கள்லாம் வருகிறது. லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுர். ஈலா செய்கிற சட்டத்தை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், ஈலானா உன் கூட சேரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு பிரிஞ்சு போகிறது. ஏதோ ஒரு வெறுப்பில் கோபத்தில் கொஞ்ச நாளைக்கு நம்ம விலகினா தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கான காலக்கெடு 4 மாதம்னு குர்ஆன் சொல்லுது. 4 மாதத்துக்குள்ளே சேர்ந்துரு, இல்லாட்டி என்னன்றது முடிவெடுத்துரு. சேர்றதா இல்லையா, ஒரேடியாக பிரியறதான்னு என்ன முடிவெடுத்துரு. புருஷன் மஞ்சாதின்னு வச்சுக்கிட்டு நான் சேரவும் மாட்டேன்னு இருக்கிறது ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறான் அல்ல. இதை மையமாக வைத்து சில இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், இராணுவத்துக்கு ஆட்கள் எடுத்து வெளியூர்களுக்கெல்லாம் அனுப்பும் பொழுது 4 மாதத்துக்குள்ளே வந்துடணும்பா என்று தங்களுக்கு இடையில சட்டங்களை விதிகளை வகுத்து கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம். இது அவரவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப முடிவெடுப்பது தான் மார்க்கத்தில் உள்ள சட்டம்ங்கிறத புரிந்து கொள்ளலாம். நேரம் முடிந்துவிட்ட காரணத்தால் இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். மீதம் இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் முகவரியோடு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.